இப்பொழுது ஈரானுடைய அந்த 10 அம்ச கோரிக்கையின் அடிப்படையில் போரை முடிவுக்கு கொண்டு வருகிறோம். இப்ப இந்த போர் இன்க்ளூடிங் லெபனான் என்று ஈரானுடைய அந்த 10 அம்ச கோரிக்கையில் இருக்கிறது. சீஸ்ஃபயர் எஃபெக்டிவ் இமீடியட்லி இன்க்ளூடிங் லெபனான். ஆனால் இன்று நாங்கள் பேசிக் கொண்டிருக்கக்கூடிய சமகாலத்தில் இஸ்ரேல் ஈரான் தாக்குதல் செய்திருக்கிறது. அவ்வாறு இருந்தால் இந்த போரில் இஸ்ரேல் உள்வாங்கப்படவில்லையா என்றால் அதே சொல்லுகிறது அனைவரும், இந்த வட்டகையில் போரிடக்கூடிய அனைவரும். அவ்வாறுதான் இஸ்ரேலின் மீதை கடைபிடிக்கும் என்று சொல்லப்பட்டது. ஆனால் இஸ்ரேல் லெபனானில் தாக்குதலை செய்திருக்கிறது. சரி, இதனுடைய தொடர்ச்சி என்ன? வருகின்ற வெள்ளிக்கிழமை 10ஆம் தேதி இஸ்லாமாபாத்தில் அனைத்து தரப்புகளும் சந்தித்து மேலதிகமாக இந்த 10 அம்ச கோரிக்கைகளை இறுதி செய்வதற்காக பேசிக்கொள்வார்கள். இதில் ஒரு பெரிய வகிபாகத்தை பாகிஸ்தானுடைய பிரதமர் ஷரீஃபை கடந்தும் ஒருவர் இருக்கிறார். அதாவது ட்ரம்புக்கு மிகவும் பிடித்தவர், பாகிஸ்தானுடைய ஃபீல்ட் மார்ஷல் முனீர். ஆகவே அந்த குறிப்பு இதற்காக இஸ்ரேலினுடைய சுப்ரீம் நேஷனல் கவுன்சில் ஒரு அறிக்கையை வெளியிட்டது. அந்த சுப்ரீம் நேஷனல் கவுன்சிலுடைய அறிக்கையில் அவரும் குறிப்பிடப்படுகிறார், ஃபீல்ட் மார்ஷல் முனீர். அவர்கள் அனைவருக்கும் அவர்கள் நன்றி செலுத்துகிறார். இப்பொழுது சரி, என்ன ஏற்றுக்கொள்ளப்பட்டிருக்கிறது? ஹமாஸினுடைய கப்பல்கள் பயணிப்பதற்கு நாங்கள் அனுமதியை வழங்குவோம் என்று சொல்லக்கூடிய ஈரானுடைய விடயம் என்ன சொல்றேன்னு சொன்னால், the coordination with armed forces, அதாவது தங்களுடைய இராணுவத்தினுடைய அனுசரணையில் இவ்வாறான விடயங்கள் கைக்கொள்ளப்படும். இதிலேயும் ஒன்று இருக்கிறது சொன்னால் கன்சிடரேஷன் வித் டெக்னிக்கல் லிமிடேஷன்ஸ் என்று சொல்லுகிறார்கள். என்ன இப்பொழுதும் சரி, ஒரு விடயம் இருக்கிறது. இந்த போருக்கு முன்னர் இது ஒரு விடயதானமாகவே இருந்ததா? கிடையாது. ஹோமோஸை பற்றி யாரும் பேசவில்லை. ஹோமோஸில் தடைகள் இருக்கிறது என்றும் யாரும் பேசவில்லை. ஆனால் நீங்கள் போர் செய்ததன் பின்னர் இப்பொழுது ஹோமோஸில் முடிவுக்கு வருகின்ற பொழுது ஹோமோஸை இப்பொழுதும் ஈரானுடைய கட்டுப்பாட்டில் தான் இருந்து பயணிக்கப் போகிறது என்பதை இந்த சீஸ்ஃபயர் குறித்து ஈரான் விட்ட அறிக்கையில் தெரிவிக்கப்படுகிறது. அதை அமெரிக்கா மறுதளிக்கவில்லை. சரி, அடுத்ததாக பார்ப்போம். இதில் என்னென்னலாம் இந்த 10 அம்ச கோரிக்கையில் என்னென்னலாம் ஈரான் வைத்திருக்கிறது? நீங்கள் இந்த போருக்கான நஷ்டங்களை எங்களுக்கு தர வேண்டும். அது ஏற்றுக்கொள்ளப்பட்டது அல்ல, ஆனால் அதில் இருக்கிறது. அதை பற்றி தான் பேச போகிறீர்கள். அது நிச்சயமாக அமெரிக்கா ஏற்றுக்கொள்ளப் போவதில்லை. சரி, அமெரிக்காவினுடைய படை கட்டுமானங்கள் இந்த பகுதியில் இருந்து முழுமையாக அகற்றப்பட வேண்டும். இதுவும் அமெரிக்கா ஏற்றுக்கொள்ளப்படுமா? இதிலும் சவால் இருக்கிறது. சரி, அமெரிக்கா ஈரான் சொல்லிவிட்டதற்காக அவருடைய பிரதான தளமாக கட்டால் இருப்பதும் கூட இடத்தை நகர்த்துவதாக இருந்தால்